ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது அரைச்சி செய்யறதுக்கு ஒரு 3 வெங்காயம், ஒரு ஒத்தனை பல் 9 பல் பூண்டு, இஞ்சி, இது பட்டை, சோம்பு, கசகசா. இதை அரைச்சி செய்யறதுக்கு இது வதக்கணும். இது எல்லாமே தேங்காவை திப்பியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தேவையானது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய். சோம்பு, பட்டை, லவங்கம், சின்ன வெங்காயம் போட்டுருங்க. இதை நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா வதக்கி இந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க. போதும் பாருங்க, வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு இஞ்சும் போட்டுடலாம். இந்த சாப்பாடை சாப்பிட்டு சாவறது நான் தான். ஐயோ, அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் சாவடிக்கிறாங்க? அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா நான் கமெண்ட்ல இல்லை, லைவாகவே சொல்கிறேன். என்னதான் சாவடிக்கிறாங்க? இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. பாருங்க, டிஸ்க்ளைமரோட கொடுத்துட்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க சமைச்சு உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை. அப்படிலாம் இவங்க பொறுப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இல்லை. உமா கிச்சன் தமிழ்ல வர சமையல்லாம் நீங்க போட்டிங்கன்னா, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. பார்க்கறதுக்கு வேணால் இப்படி இருக்கலாம், ஆனால் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இது அரைச்சிருங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே தேங்காவாக தெரியும். அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே போட்டுக்கலாம். கசகசா, லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேன், கூட கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய். இதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த சிக்கனை நல்லா பரட்டி 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி விடுங்க. தண்ணி அவசரப்பட்டு ஊற்றிடாதீங்க.
நல்லா கலரி விடுங்க. அந்த மசாலாலாம் இதில் வந்து இறங்குற அளவுக்கு இப்போ இது பண்ணுங்க. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். காரம் சாப்பிட்றவங்களுக்கு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் வேணான்றவங்க 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி விட்டுருங்க. அதிலே தண்ணி பிரிஞ்சு வரும். அப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சில பேர் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலையிலே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கங்க. மூடி வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இந்தமாரி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இறக்கும்போது கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.